சாலா. கோடி பொன் பொருள் பரிசு கொட்டி கொடுத்தாலும் மூடி திறக்கும் அவளது 2 இமைகளே அழகு என்று கூறி காதலில் திளைத்து கவிதை எழுதும் இளம் கவிஞர்கள் ஒரு பக்கம், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அழகான இமைகள் மறுபக்கமும் இருக்கிறார்கள். இது உங்கள் சேனல் காதல் கொடுமைகள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த பக்கம் யாரு கவிதை சொல்லி இந்த அழகான இமைகளை கவர போறீங்க? சொல்லுங்க, உங்க பேரு? ஜெய். சொல்லுங்க ஜெய், எந்த பொண்ணுக்கு கவிதை சொல்லி கவர போறீங்க? அந்த பொண்ணுக்கு. சொல்லுங்க. பெண்ணே, உனக்கான ஒரு கவிதை. தண்ணியில சர்க்கரை போட்ட சக்கரத்தை நீதான் என் கனவு கண்ணி. கவிதைலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் உங்க அண்ணனுக்கு அண்ணி. இல்ல புரியல. அவர் பக்கத்துல இருக்காருல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். யார் அது? கொஞ்சம் எந்திரிங்க. அது எப்படிங்க? இல்ல உட்காருங்க, நாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சரண்யா. சொல்லுங்க சரண்யா, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். லவ்வா? எப்படி? லூடோ விளையாடும் போது டெக்ஸ்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓ, லூடோவில் உருட்ட சொன்னா இவர் உங்கள்கிட்ட உருட்டி இருக்காரு. இவர் உருட்டுறதுல பெரிய கில்லாடியா இருப்பார் போல. எத்தனை மாசம் உருட்டுனாரு உங்ககிட்ட? 6 months. 6 months. ரொம்ப நேரம் உருட்டி இருக்காரு. ஆமா. சரி, அடுத்து யாருக்கு கவிதை சொல்றீங்க? சொல்லுங்க சார். மறுபடியும் நீங்களே? நானா சார். எந்த பொண்ணுக்கு சொல்ல போறீங்க? அந்த பொண்ணுக்கு. சொல்லுங்க. கார்முகில வந்த உன்னை கடக்க மறந்தேன் என்னை. எதனால என்ன பார்த்து இதை சொல்றீங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போகும்போது மறக்காம என் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போய் போறப்ப கண்டிப்பா மறக்காம வாங்கிட்டு போயிடுங்க. அட 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 அட, உன் கவிதை சூப்பரா இருக்குதுப்பா. ஓ, யாரையா நீ? நான் ஒரு 90 kid. ஓ, உங்க அம்மா அப்பாவுக்கு 90 பிறந்த குழந்தையா? ஓ, 90 பிறந்த குழந்தை. 90 பிறந்த நீ இன்னும் குழந்தையா தான் இருக்கியா? கடுப்பேத்தாத, நானே கல்யாணம் ஆகும் சொல்லி காண்டில் இருக்கிறேன். ஓ, என்ன பண்ணியோ ஏது பண்ண தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை செட் பண்ணி விடுறேன். ஓ, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. உனக்கு கவிதை தெரியும்ல, கவிதை சொல்லி அந்த பொண்ணை நீயே கரெக்ட் பண்ணிக்க. எனக்கு கவிதைலாம் தெரியாது. நான் ஒரு அல்பா மேன். யாரு நீ? எங்க இருந்து வர? டிவில புரோகிராம் பார்த்தேன். கவிதை பண்றங்கிற பேர்ல எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி வை. யோ, அப்பெல்லாம் இங்க கல்யாணம் பண்ண முடியாதுயா. இது ஃபுல்லா ஸ்கிரிப்டட் ஷோ, ரியாலிட்டி ஷோலாம் கிடையாது. அப்படியா? ஏதாவது ஒண்ணுன்னா இங்க வந்து ஒன்னத்தை கட்டாத. வெளியில போயிட்டு இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அங்க போய் எதானாலும் கொட்டு. வெளில போயா. யோ, இங்க வா. அந்த புள்ள கிட்ட இங்க போற. எங்கிட்ட இருந்து வந்து அங்கிட்டு போ. அப்படியே நில்லு. சீன் செட்டர் சேனல்ல தான் கமெண்ட் பண்ணணும், புரியுதா? சரியா பண்ற. அப்போ யோ, சீன் செட்டர் சேனல்ல மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியா? பண்றேன். சாப்பிட்டீங்களா? ஏன் இன்னும் சாப்பிடல? வாங்கி தெரியா? யாரு வா? என் தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி என் ஃப்ரெண்டுடா. லவர்லாம் இல்ல. சேச்சே, என் பாய் பெஸ்டி. உனக்கு எப்பயும் விளையாட்டு தான். பாய் பெஸ்டியா? ஓ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? போயாங்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகும் பிரதர். கூச்சம் இல்லாம இந்த வார்த்தையை சொல்லிட்டா. பேர் என்ன? ஜெய். பேரெல்லாம் நல்லாதான் இருக்குது. பேர் மட்டுமா? என்ன சொல்ல வர நீ? இல்ல, நீ பேசு. ஓ, கண்டினியூ. சொல்லு ப்ரோ. கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் லோனை போட்டு வீடெல்லாம் கட்டி வயசு தெரியக்கூடாது ஸ்ட்ரெயிட் எல்லாம் பண்ணி வயசானாலே தான் ப்ரோ பிரச்சனை. யோ, உங்களை மாதிரி ஆளுங்க மத்தியில தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவே பயமா இருக்குது. பாய் பெஸ்டியா? பர்சனலா பேசணும். பேசுங்க. நவரவே மாட்டானா? கூடவே தான் இருப்பேன். பார்த்துக்கலாம்டா. இது நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அம்மா பாட்டு பேசுனியா? பேசுனேன், ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஐயோ, இருந்தாலும் உன்னை நாளைக்கு வீட்டுக்கு பேச வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? நீதான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு பாத்துக்கலாம். உனக்கு உசுரே கொடுக்குறது பேபி. நானும் கொடுக்குறேன். நீ எல்லாத்துக்கு கொடுக்குற உசுர? இவனை கழட்டி ஒண்ணு.
இதுதான் என் தங்கச்சி மாலதி. ஓ மச்சிடிச்சியா? ஹாய். ஹாய். செஸ் விளையாட தெரியுமா? நான் கேட்குறீங்க நேஷனல் பிளேயருங்க. ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வந்த உடனே காஃபிலாம் கொடுக்க மாட்டீங்களா? செஸ் தான் விளையாடுறீங்களா? பண்ணு. பண்ணியாங்கம்மா. எஸ். தோத்துட்டா வருத்தப்படக்கூடாது. பார்க்கலாம். ஐய ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே தப்பாக வைக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நேஷனல் பிளேயர் வேறு சொன்னீங்க. இல்லைங்க நேஷனல் பிளேயர் ஆக வேண்டியதுன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க. உங்களுக்கு விளையாடவே தெரில. ஜெய் சூப்பராக விளையாடுவார். ஐயோ கடவுளே, எவ்வளோ வேலை தான் இந்த வீட்டில் நாம் ஒருத்தி செய்யறது. ஒருத்திக்கு 2 பேர் இருக்கிறாளுங்க தான் பேர். கிச்சனில் என்ன பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்களா, சாமான் துளக்குறாங்க, எதுவும் பார்க்கறது கிடையாது. இப்போ தான் சொன்னேன் வந்துட்டான். யாரு சரிதான். என்னப்பா அம்மான்னு சொல்லிட்டு அக்காவை காட்டுறீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இப்படிதான் சொல்லுவாங்க தம்பி, எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் அவளுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு. ஆமா டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோர் குழம்பு வச்சுன்னு இருக்கிறேன்ப்பா. மோர் குழம்பா? இதுல நீங்க வாழைக்காய் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் செமையா இருக்கும். நல்லா சமைப்பீங்க பொழுது. ஆண்டி இப்படி கேக்குறீங்க? வீட்டுல பாத்திரம் விளக்குறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் தான். அப்படியா? எங்க அம்மா ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். சரிதான். ஒரு நிமிஷம் கொடுங்க பாருங்க. ஆண்டி உப்பு கம்மியா இருக்கு. அது எப்படி சொல்றப்பா? பாசத்தை வச்சு குழம்புல காரம் எவ்வளவு உப்பு எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நான். அவ்வளவு சாமர்த்தியக்காரன் தான் பொழுது. ஆண்டி இதே மாதிரி உங்க பொண்ணையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். சரிதான். ஜெய்யும் இப்படிதான் சமைப்பான்ப்பா, நல்லா சமைப்பான். அவனும் பார்க்கும் போதெல்லாம் நீயாவது அக்கான்னு, அவன் என்ன தங்கச்சி மாதிரி இருக்கன்னு சொல்லியிருக்கான் நிறைய தடவை. என்ன லைட் ஆஃப் ஆகுது? புது பல்ப் பாச்சே, என்ன தானே மாட்டினேன். அடடா, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் என்ன? இதுதான் எங்க அப்பா. பா வணக்கம்பா. என்ன அங்கிள் என்னாச்சு? புது பல்பா ஆஃப் எரியுது. அவ்வளவுதானா? ஆமாப்பா. இது ஏதோ ஹாக்கிங் வில்லேஜ் வரப்போறது ஏதோ வெட்டினா மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க. இது இப்ப கூட ஆஃப் ஆயிடுச்சு பாருப்பா. அதான் ஒண்ணு இல்லைங்க, வாங்கல என்ன போவீங்க. பாருங்க. என்னப்பா உனக்கு எலக்ட்ரிசிட்டி வேலை தெரியுமா? அங்கிள் என் வீட்டுல பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை, ஏன் கக்கூஸ்ல அடப்படுக்கிறது கூட நான் தான் செய்வேன். பாருப்பா இப்படியே தான்ப்பா ஜெய்யும் எல்லா வேலையும் தெரியும்பா. சரி நான் கிளம்புறேன். என்னப்பா வந்ததை கிளம்புற? ஏங்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாதிரியே தான் இருக்கிறாரு, நீங்களே சொல்லிருங்க உங்க வாயால. அப்படியாம்மா? மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைச்சதை சாதிச்சுட்டு அப்புறம் என்ன வேணும் உனக்கு இன்னும்? மாப்பிள்ளைகிட்ட பேசி வழி அனுப்பிச்சுட்டு வாமா. போங்க. பை. நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்காரு. என் ஜாலி, எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு. போப்பா, உங்க வீட்டுல என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். ஒருத்த விடாம எல்லாருக்கும் அந்த அந்த ஜெய்ய தான் பிடிக்குதுங்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அடே பாய் பெஸ்ட். சொல்லணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா நீ திட்டுவேன் நான் சொல்லாம உன்னை என்னைக்கெல்லாம் மச்சான் நான் திட்டிருக்கிறேன். சொல்லு சொல்லு. சரி ஒரு பொண்ணு லவ் பண்றா. அப்படியா மச்சான்? யாரா அந்த பொண்ணு? என்கிட்ட கொஞ்சம் காட்டுறா. பொண்ணு வாடா காட்டுவேன், ஆனா தெரியாம எடுத்துக்கா. சரி நான் பார்த்துறேன் மச்சான். அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்றது பயமா இருக்கா? ஹெல்ப் பண்றா. நீ பயப்பட மச்சான், நான் பார்த்துறேன். பொண்ணை மட்டும் யாரும் சொல்ல பார்த்துறேன். நான் பார்க்க மச்சான். என்ன மச்சான் விட மாட்டேங்கிறான். ஒன்னும் மச்சான் பேசுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன், எனக்கு புரியுது இல்லை. அப்படியா? நான் ஒரு ஐடியா பண்ணுவியா? சொல்றேன் வா. அதான் கட்சிக்கு வச்சு உங்க கட்சிக்கு சொல்லி கொடுத்து கட்சிக்கு வாங்கிட்டானா லவ் சக்சஸ். பயப்படாத, தைரியம் பண்ணு. தப்பா தப்பாகாதா மொத்த கட்சிக்கு கூடா.
முதல்ல கட்சி கொடுக்குறோம் பேசிக்கலாம் ஏய் சீக்கிரம் கட்சி கொடுக்குறோம் என்ன இது கட்சி கீழே கட்டுதா? எடுத்து பார்த்தது உங்களோடதுங்களா? உங்களோட மட்டும் தான் இருக்குது. இது உங்களோட தாங்க. பஸ் ஏன் இன்னும் வரல? வர டைம் தான், வெயிட் பண்ணி போகலாம். ம், ஹலோ, நீங்க தானே நீ கச்சிப் மேலே டிக் போட்டு போனீங்க? ஆமாங்க. ஆமாம் ப்ரோ. நீங்கள் யாரு? ஆ வந்தேன். மாப்பிள்ள யாரடா பாக்குற? கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. அப்படியா? அந்த பொண்ணு வருதான்னு பார்த்து சொல்லியா? இந்த பார்த்து சொல்றாரு. ஓ தூரத்துல வர மாதிரி தெரியுது. இன்னைக்கு எப்படியாவது ஒரு லவ் சொல்லிடுறா. மாப்பிள்ள பயந்து பயந்து வருதுடா. பயப்படாதடா, நான் இருக்கிறேன்ல. ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. ஐடியா தானே, நான் சொல்றது அப்படியே சொல்லிடு. எதுக்கும் பயப்படாத. இந்த கர்ச்சிப் இருக்கா, அவன் பக்கத்துல வந்தது உன் கர்ச்சிப் தானேன்னு சொல்லி அப்படியாவது உள்ள சொல்லி போடுறா. சரியா? சரி மாப்பிள்ள. இந்த திருப்பாவது கரெக்டா பண்ணு. பக்கத்துல வந்துட்டா பாரு, நீ லவ் சொல்லிரு. நான் ஓரமா நிக்கட்டுமா? லவ் சொல்லிருப்பா, பயப்படாத, நான் இருக்கிறேன். பாத்துப்பா. மாப்பிள்ள பக்கத்துலதான் இருக்க. வந்துகிட்டு இருக்கா, பார்த்து சொல்லு. வந்துட்டாளா? பக்கத்துல வந்துட்டா பாரு. இந்த வந்துட்டா பாரு. ஏங்க இந்த கட்சி உங்களோடதா? மாப்பிள்ள ஆஹா, பக்கத்து வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சே. பின்னாடி நல்லா இருக்குது, முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஹாய். ஐயோ பயங்கரமா இருக்கு, அடி காட்டுச்சு. பால்காரனை வேற இன்னும் காணும். அவன் வேற எப்போ வருவான்னு தெரியல. ஐயோ, காலையில பார்த்த அந்த பொண்ணு காலையில ஆய் சொன்னா திரும்பிச்சு. இப்ப ஹலோ சொல்லி பார்க்கணும். திரும்பிச்சுன்னு வச்சுக்கோ, அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லி வேண்டிதான். ஹலோ. ஐயோ பாத்துருச்சு அம்மா. மா என்னடா மா என்னடா உன் சொல்ல திட்டக்கூடாது. நீ சொல்ல திட்டுமா வேணாமா, நான் முடிவு பண்றேன். நான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குல்ல, ஆமா, அதை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்குறியா? அப்பெல்லாம் போய் நம்ம பொண்ணு கேட்க கூடாதுடா. சொந்தக்காரங்க மத்தியில என்ன வருது, மரியாதை போயிடும். சும்மா அவங்கதான் வந்து கேட்கணும். என்ன பொண்ணு தெரியாது எனக்கு, வந்து பொண்ணு கேளுவாமா. 7 வயசாவது சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வா, உனக்கும் வயசாகி போச்சு, போய் பொண்ணை கேட்டு தொலைப்போம். வர வழி. வணக்கங்க. எனக்கு ஒரு பையன் இருக்காப்ல. அவர் வந்து உங்க பொண்ணை ரோட்ல பாத்துருப்பாப்ல போல. அவருக்கு பிடிச்சிருக்காமா. உங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். 2 பேர் பேசுறதா இருக்காங்க, பாத்துருக்காங்க. பார்த்து கால் கட்டி போட்டு விட்டுலாம். 2 பேருக்கும் வயசாகுது. அதெல்லாம் சரிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அட இதுக்குதான் அவன் மொட்டை மாடல இருந்து கையெல்லாம் காமிச்சானா? அது என் பொண்டாட்டிங்க. ஏண்டா பொண்ணை கல்யாணம் பண்ணா அடுத்து பொண்டாட்டி கல்யாணம் பண்ற? இதெல்லாம் உருப்படவே மாட்டடா, ஏன் விளங்கவே மாட்டடா. ஐயோப்பா, அடுத்து ஒரு பொண்ணை பார்க்கணுமா? கல்யாணமே ஆகல, ஒண்ணு போய் பத்தம் பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீயாவது படிச்சிருக்கணும், இல்லை என்னையாவது படிக்க விட்டுருக்கணும். Ding dong.
நான் பெண்ணே மாமா ஆட்டத்தை பார்க்க வந்திருக்கியா? ஆமா, உன் ஆட்டத்தை பார்க்க தானே வந்து நின்றுட்டு இருக்கேன். சரி சரி. ஸ்கூலுக்கு போகலையா? உன் ஆட்டத்தை பார்க்க தானே ஸ்கூலுக்கே வந்திருக்கேன். சரி, ஆட்டத்தை போடுவேன். இதோ வா போறோம். போ, மேஸ்திரிக்கு போறேன், களத்துக்கு போ. भैया क्या करता है ऊपर जाओ ஒன் நாள் ஹிந்திக்காரெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குப்பா.